This video is sponsored by BuyMote e-shopping application. BuyMote e-shopping application is one of the online application is now available on Play Store or App Store. Please check the description box for the application link and click the application link and download the application from the Play Store or App Store and use the application for further home needs or purchase. Wish you all happy shopping. Thank you. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதில் TTP223 அப்படின்ற இந்த மாடலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாடல் வந்து நார்மலாக ஆன் ஆஃப் சுவிட்ச் எங்கெல்லாம் இருக்கோ அதை ரீப்ளேஸ் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த TTP223 மாடல் வந்து எங்கள் காலிங் பெல் இல்லைனா டேபிள் லேம்ப் ஆன் ஆஃப் சுவிட்சுக்கு நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப டைனியாக இருக்கிறனால நம்ம இது காம்பேக்டாக எங்கே டிவைசஸ் இருக்கோ அந்த டிவைசஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆப்ரேஷன்ஸ் வோல்டேஜ் வந்து உங்களுக்கு 5 வோல்ட் இன்புட் கொடுத்தா போதும். அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு 2 வோல்ட் டு 5 வோல்ட் கிட்ட உங்களுக்கு இன்புட் கொடுக்கணும். அவுட்புட்டுமே இந்த சென்டர் பின் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆன்லைனில் உங்களுக்கு இந்த மாடல் ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். அரௌண்ட் 12 to 15 rupees தான் இருக்கும். ஸோ இந்த மாடலோட சர்க்யூட் டயக்ராம் பற்றி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து அதோட சர்க்யூட் டயக்ராம் எப்படி இருக்குது, இதோட மாடலில் என்ன இருக்குது அப்படின்றது. மொத்தம் வந்து 6 பின். இதோட ஐசி வந்து 6 பின். ஃபஸ்ட்டு பின் வந்து இந்த WP அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு போகுது. அடுத்து வந்து செகண்ட் பின், அதாவது ஃபஸ்ட்டு பின் அண்டு கிரவுண்டுக்கு இடையில் வந்து ஒரு இந்த இருக்குல்ல, இதுதான் வந்து LED. ஸோ இந்த LED தான் சொல்லியிருக்காங்க. இந்த LED தான் இங்கே காமிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த இங்கே 100 nF கெப்பாசிட்டி வந்து 1லேருந்து கிரவுண்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து அதோட சர்க்யூட் டயக்ராமு. ஸோ இதில் வந்து இதில் அவுட்புட் கெப்பாசிட்டன்ஸ் 2 கெப்பாசிட்டன்ஸ் வந்து ஒவ்வொரு அந்த பின் A and B வெல்டிங் பின்னுக்கு அக்ராஸாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ளீனாக உங்களுக்கு புரிய வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாடல் உங்களுக்கு ஈஸியாக எளிதாக யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது. ஸோ இதான் வந்து அதோட சர்க்யூட் டயக்ராம். நம்ம இதுக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து அதோட ஆப்ரேஷன்ஸ் எப்படிலாம் வந்து ஆப்ரேட் பண்ணாங்க. வெல்டு A and B வெல்டு பண்ணுறது மூலமாக என்ன ஃபஸ்ட்டு வந்து 0001 1011 அந்த ஆப்ரேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வெல்டு பண்ணலைன்னா நார்மலாக அவுட்புட் ஹையாக இருக்கும். ஸோ இதில் வந்து மொத்தம் உங்கள் பின் வந்து 3 பின் இருக்குல்ல, நடுவில் வந்து ஹை கிரவுண்டு, ஃபஸ்ட்டு பின் கிரவுண்டு, அடுத்த இன்புட்டு அவுட்புட் கொடுத்துருக்காங்க. இது அவுட்புட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பின் வந்து கிரவுண்டு, செகண்ட் பின் வந்து இன்புட் அவுட்புட் அந்த பின்னு. இதில் நார்மலாக அவுட்புட் தான் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் VCC வந்து உங்களுக்கு 5 வோல்ட்டு கொடுக்கலாம். 2 வோல்ட் டு 5 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம். ஸோ இதோட கரண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப வந்து மைக்ரோ ஆம்ஸில் தான் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் பேட்டரி யூஸ் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த டேட்டா ஷீட்டில். ஸோ இதை நம்ம இப்போ A and B ரெண்டுமே வந்து ஓப்பனாக இருக்கிறப்போ, அதாவது ரெண்டுமே நீங்கள் ஷார்ட் பண்ணாதப்போ அவுட்புட் வந்து இங்கே ஹையாக இருக்கும். நீங்கள் டச் பண்ணோன்னே அது லோ போயிட்டு திருப்பி டச் எடுத்தோன்னே ஹையாக வந்துடும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு A and B ஓப்பனாக இருக்கிறப்போ, அதுக்கப்புறம் வெல்டு பண்ணுறப்போ, அதாவது பிஏ வெல்டு பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு டாகல் சுவிட்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டாகல் சுவிட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது நார்மலாக வந்து அவுட்புட் வந்து ஹையாக இருக்கும். அப்புறம் டச் பண்ணுறப்போ வந்து லோ ஆகும். அப்புறம் திருப்பி டச் பண்ணுறப்போ ஹை ஆகும். அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த 2 அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு A மட்டும் வெல்டு பண்ணால் உங்களுக்கு B நாட் வெல்டு, அதாவது A வந்து ஷார்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நார்மலாக அவுட்புட் இருக்குல்ல, இந்த I1 இருக்குல்ல, அந்த அவுட்புட்டில் வந்து லோவே வந்துட்டு இருக்கும். நீ டச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹை வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து 4வது வந்து பிஏ வெல்டு பண்ணிடுறோம். அதே மாதிரி உங்களுக்கு A வெல்டு பண்ணிடுறோம். ரெண்டுமே வந்து ஷார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக வந்து அவுட்புட்டே வந்து லோவே இருக்கும். டச் பண்ண அப்படின்னா ஹை டாகுல் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல மாடலு. ஸோ இதை பற்றி நம்ம இப்போ வந்து நம்ம சால்வ் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், இதே மாதிரி இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த TTP223 இந்த மாடலில் வந்து இப்போ மோடு 1 நம்ம செக் பண்ண போகிறோம். ரெண்டுமே வந்து ஓப்பனாக இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம கிரவுண்ட்லேருந்து ஒரு 220 ohms ரெசிஸ்டன்ஸ் மூலமாக ஒரு எல்இடியை வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இது வந்து கேத்தோடு, இது வந்து ஆனோடு. இது ஆனோடு. ஸோ இது கேத்தோடு, இது வந்து ஆனோடு. ஸோ கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து VCC வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ மோடு 1 செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ மோடு 1 நம்ம இது வந்து 5 வோல்ட் ஆப்ரேஷன். 5 வோல்ட்னா அரௌண்ட் வந்து நம்ம எவ்வளோ வோல்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னா 4.7 சம்திங் அந்த வோல்ட் ரேஞ்சில் நம்ம கொடுத்து பார்க்கலாம்.
ஸோ இது வந்து உங்களுக்கு 5.1 வோல்ட்டு. ஸோ இந்த வோல்ட்டு கொடுக்குறோம். ஸோ இது 5 வோல்ட் கொடுத்தாச்சு. ஸோ இது வந்து கிரவுண்டு வந்து இதில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ மோடு 1 ஆப்ரேஷனில் ஸோ நார்மலாக வந்து உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து உங்களுக்கு ஹை வந்துட்டுருக்கும். நம்ம டச் பண்ணோடனே லோ வந்துடும். ஸோ இந்த மோடு ஆப்ரேஷன் ரெண்டுமே வந்து ஓப்பன் சர்க்யூட்டில். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஏ மட்டும் வெல்டு பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த பாயிண்ட் இருக்குல்ல, ஸோ இதில் வந்து ஏ மட்டும் வெல்டு பண்ணிவிட்டு என்ன ஆப்ரேஷன்ஸ்ன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மோடில் வந்து ஏ மட்டும் நம்ம வெல்டு பண்ணியிருக்கோம். பி வந்து ஓப்பனில் இருக்குது. ஸோ ஏ மட்டும் வெல்டு பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து சப்ளை கொடுக்க போகிறோம். சப்ளை கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து ஸோ அவுட்புட் வந்து உங்களுக்கு வந்து லோவில் இருக்குது. ஸோ நம்ம டச் பண்ணோன்னே ஹைக்கு மாறும், திருப்பி லோவில் இருக்கும். நம்ம டச் பண்ணால் அவுட்புட் வந்து ஹை வரும், இல்லைனா லோ இருக்கும். ஸோ இந்த மாதிரி அது செகண்ட் மோடில் இந்த மாதிரி இருக்கும். அதாவது ஏ வந்துட்டு வெல்டு பண்ணியிருக்கோம், பி வந்து வித்தவுட் வெல்டில் இருக்குது. ஏ வந்து ஷார்ட் பண்ணியிருக்கோம், பி வந்து நான் ஷார்ட் பண்ணலை. ஸோ இந்த ஆப்ரேஷனில் ஸோ திருப்பி உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ நம்ம கனெக்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து லோவில் போயிடுது. டச் பண்ணோடனே அவுட்புட் வந்து ஹை வருது, செகண்ட் இது ஹையில் வருது. திருப்பி எப்போலாம் வந்து டச் பண்ணுறோமோ அப்போல்லாம் வந்து அவுட்புட் வந்து உங்களுக்கு ஹையில் போகுது. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் வந்து ஏ அண்ட் பி வந்து ஷார்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த ரெண்டுமே உங்களுக்கு ஷார்ட் பண்ண பொசிஷனில் இதையும் வந்து டாகுல் தான் ஆகும். ஸோ நம்ம பார்க்கலாம், எப்படி கனெக்ட் பண்ணிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம கிரவுண்ட் பண்ணி கனெக்ட் பண்ணிப்போம். ஸோ கிரவுண்டு வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பாசிட்டிவ் வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஸோ கனெக்ட் பண்ண உடனே அவுட்புட் வந்து லோ ஆயிடுது, ஹை. திருப்பி டச் பண்ணால் லோ. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டாகுல் ஆகிட்டே இருக்கும். ரெண்டுமே ஷார்ட் பண்ணாலும் உங்களுக்கு அப்படி தான் வரும். அதாவது ஏ அண்ட் பி ரெண்டுமே வந்து வெல்டு பண்ணாலும், ஏ மட்டும் வெல்டு பண்ணாலும் அப்படி தான் வரும். ஏ மட்டும் வெல்டு பண்ணியிருந்தால் உங்களுக்கு அவுட்புட் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணோடனே ஹையில் இருக்கும். அதாவது ஏ அண்ட் பி ரெண்டுமே வெல்டு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து உங்களுக்கு லோவில் இருக்கும். நீங்கள் டச் பண்ணோடனே ஹை அவுட்புட் வந்து உங்களுக்கு ஹையாக மாறிடும். ஸோ இது வந்து லோ, திருப்பி டச் பண்ணால் ஹை, திருப்பி லோ, திருப்பி டச் பண்ணால் உங்களுக்கு ஹை. ஸோ இது வந்து ரெண்டுமே வெல்டு பண்ணிக்கிற பொசிஷன். அடுத்தது வந்து வெறும் பி மட்டும் நம்ம வெல்டு பண்ணிக்கிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஏ அண்ட் பி ரெண்டுமே வந்து வெல்டில் இருக்குது. இப்போ வந்து ஏ மட்டும் வெல்டிங் எடுத்து விட்றேன். ஸோ ஏ மட்டும் உங்களுக்கு வெல்டிங் எடுத்தாச்சு. ஏ மட்டும் ஓப்பனில் இருக்குது, பி மட்டும் உங்களுக்கு ஷார்ட்டில் இருக்குது. ஸோ பி வந்து உங்களுக்கு ஷார்ட்டு, ஏ வந்து ஓப்பன். ஸோ இந்த பொசிஷனில் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம கிரவுண்ட் கனெக்ட் பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து விசிசி நம்ம கொடுக்குறோம். ஹையாக மாறிடுது, திருப்பி டச் பண்ணுறோம், லோவாக மாறிடுது. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஸோ இந்த இருக்கிற மாதிரி இப்போ நம்ம பார்த்தோம். ஸோ இதில் வந்து நம்ம ஏ அண்ட் பி ரெண்டுமே வெல்டு பண்ணுறப்ப டாகுல் ஆகும். அதே நேரத்தில் வந்து ஏ அண்ட் பி ரெண்டுமே வெல்டு பண்ணுறப்போ உங்களுக்கு டாகுல் ஆகும். அதே மாதிரி பி மட்டும் வெல்டு பண்ணாலும் உங்களுக்கு டாகுல் வரும். ரெண்டுமே வெல்டு பண்ணாட்டினா உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து ஹையாக இருக்கும். அதாவது நார்மலாகவே உங்களுக்கு ஒன்றுமே எல்இடி எரியாது. நீங்கள் வந்து டச் பண்ணோன்னே எல்இடி எரியும். அதே மாதிரி வந்து ரெண்டுமே, அதாவது ஒன்று ஏ மட்டும் வெல்டு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து லோவில் காமிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து 4 காம்பினேஷனில் பார்த்தோம். ஸோ இந்த 4 காம்பினேஷனும் உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த மாடல்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு ஆன்லைனில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாடல் ரேட் வந்து உங்களுக்கு வந்து 12 to 15 ருபீஸ் இருக்கும். ஸோ இந்த மாடல் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாடல் வந்து ரொம்ப சீப்பாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் கொடுங்க.
யாருக்கெல்லாம் ரெக்கமெண்ட் இருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் டு ஆல்.